ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு இசை தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் சேகர் கமுலா அப்படிங்கிற தெலுங்கு டைரக்டரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க குபேரா அப்படிங்கிற படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தெலுங்கு டைரக்டர் சேகர் கமுலா அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்காரு. தனுஷ் கூட நாகார்ஜுன அக்கினேனி, ரஷ்மிகா மந்தனா அவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் ட்ராமா அப்படிங்கிற ஜானரில் வந்துருக்கு. இது ஆக்சுவலாக தெலுங்கு லாங்குவேஜில் தான் இது பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ப்ளஸ் தமிழ் பைலிங்குவலாக வந்து எடுத்திருக்காங்க. ரெண்டுலேயும் வந்து சேம் டைமில் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா அப்படி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து வெங்கட் அட்லூரி அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனில் வாத்தி படத்தில் நடித்தார். அது அவரோட அடுத்த படம் தான் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் ரொம்ப நல்லா போனது. பட் ஆனால் வாத்தி வந்து பெருசாக போகல. இப்போ அடுத்தது தனுஷ் வந்து அடுத்த தெலுங்கு டைரக்டரோட டைரக்ஷனில் இந்த படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தனுஷ் பெருசாக மேக்ஸிமம் எந்த படத்துக்கும் ப்ரொமோஷனில் போய் இது பண்ண மாட்டார். ரொம்ப தன்னடக்கமாக பேசிட்டு அப்படி வந்துடுவார். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரொம்ப பெருசாக இது பண்ணியிருந்தார். ப்ரொமோஷன் நிறைய இடத்துல போய் ரொம்ப பண்ணியிருந்தார். பேசினப்பே அவர் சொல்லியிருந்தார், இந்த படம் வந்து இந்த படத்துக்கு அது டிசர்வு, கண்டிப்பாக அதுக்கு பண்ணியே ஆகணும், அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கா, அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கதை வந்து என்ன ஸ்டோரினா, பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடாவில் ஒரு எண்ணெய் இதை வந்து எண்ணெய் சுரங்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேருந்து அடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு 15 வருஷத்துக்கு வந்து எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு எண்ணெய் ரிசோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து அதில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு தகவல் தெரிவிக்கிறான். அது கவர்மெண்ட் அனுப்பிச்ச குழு. அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறான். அந்த பிஸ்னஸ்மேன் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி போய் அந்த அமைச்சரை பார்த்து, ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க அமைச்சரை பார்த்து இந்த மாதிரி அது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த நியூஸ் எனக்கே வரல, உனக்கு வந்துருச்சா அப்படிங்கிறாரு. ஆமாம், எனக்கு வந்துருச்சு. நீங்கள் கண்டுபிடிச்சா சொல்ல வேணாம், அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரைவேட்டைஸாக மாற்றுங்க, எனக்கு கொடுங்க. நான் அதை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக செட்டில் பண்ணுறேன். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அதை கேட்டு அவன் ஓகே அப்படின்றான். ஸோ அதுக்காக அவன் வந்து ஒரு 1,00,000 கோடி அவங்களுக்கு கேட்பான். அந்த ஆளுங்கட்சிக்கு, எதிர்கட்சிக்கு, மீடியாவுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ செட்டில் பண்ணணும், ஆனால் எனக்கு 1,00,000 கோடி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அப்படி கொடுன்னு சொல்கிறப்ப அந்த 1,00,000 கோடி அவன் வந்து பிரித்து தரதுக்கு என்ன பண்ணலாம், அதை வந்து அவன் டைரெக்டாக பண்ணால் மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா வந்து ஒரு சிபிஐயாக இருந்தவர் ஒரு மினிஸ்டர் மேலே நடவடிக்கை எடுத்ததுனால இப்போ ஜெயிலில் இருப்பார். ஸோ நாகார்ஜுனா நம்ம வெளியே கூப்பிட்டு வந்துடலாம், அவரை வச்சு இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சிக்கனால் நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்காக அந்த பிஸ்னஸ் மேனை அவங்க அப்பாவும் சேர்ந்து பிளான் பண்ணி நாகார்ஜுனாவை வந்து வெளியே எடுக்கிறாங்க. ஸோ வெளியே வந்த நாகார்ஜுனா இந்த டாஸ்க்கை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் ஃபேமிலிக்காக இதுக்காக அவர் வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக அதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, 2 பக்கமே நம்ம பினாமி வச்சுக்கலாம். ஸோ அந்த பக்கம் ஒரு பினாமி, இந்த பக்கம் ஒரு பினாமி, நம்ம டைரெக்டாக காசு அனுப்பாமல் இங்கே இந்த பினாமிட்டும் அந்த பினாமி காசு போகட்டும். ஸோ நாளைக்கு இடையில ஏதாவது பிடிச்சாலும் பிரச்சனை வந்தாலுமே 2 பினாமி தான் மாட்டுவாங்க. அந்த பினாமிக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அப்படி அந்த பினாமியை யாரை போடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறப்ப பிச்சைக்காரங்களை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 4 பிச்சைக்காரங்களை இந்தியாவோட ஒரு 4 மூலையிலேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு 4 இடத்துலேருந்து அவங்க கொண்டு வந்து அவங்க பேரில் வந்து ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அதை அவங்க பேரில் ஸ்விஸ்கம் பேங்க்கில் வந்து அமௌண்ட்டை போட்டு அது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒவ்வொருத்தராக கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ண சொல்கிறான். பட் ஆனால் நாகார்ஜுனாக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அங்கே வச்சுருந்த தனுஷ் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தப்பிச்சு போயிடுறாரு. அவங்க தனுஷை பிடிச்சாங்களா இல்லையா, தனுஷ் பேரில் இருக்க காசு அவங்க வாங்கினாங்களா இல்லையா, ஸோ அவங்க நினச்ச மாதிரி அந்த ஆயில் பிஸ்னஸ் அவங்க பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட கதை. ஸோ இந்த ஸ்டோரி பில்டிங் தான் ஸ்டார்டிங்கிலிருந்து அந்த 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 எண்ணெய் ரிசோர்ஸ் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதை அந்த பிஸ்னஸ் மேன் பேசி டீல் போடுறது, அதுக்கப்புறம் நாகார்ஜுனை வெளியே கொண்டு வரது, அவர் வந்து இந்த மாதிரி இந்த ஐடியா பண்ணுறது, அதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு பிச்சைக்காரங்களே அவங்க எடுக்கிறது, அது வரைக்கும் ஸ்டோரி பில்டிங் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இது எப்பவுமே தெலுங்கு சினிமாவில் ஸ்டோரி பில்டிங்கே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான்
படம் வந்து அதுக்கு அடுத்தடுத்த மொமெண்ட்ஸ் போகும். அதனால தான் அவங்க அவ்வளோ ஹை மொமெண்ட்ஸ் காமிச்சாலுமே அது வந்து கொஞ்சம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் போகும். அவங்க ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகும், அவங்க ஹீரோங்கிறதுனால. நமக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி பில்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பின்னாடி நம்மளை வந்து எவ்வளோ சொதிச்சாலுமே ஓகே இதில் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று இதாகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டோரி பில்டிங் வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அழகாக அதை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச்சைக்காரங்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்றது, அவங்கள கனெக்ட் பண்ணுறது, அவங்களுக்குன்னு வர பாட்டு அது எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பாட்டும் அதில் பிச்சைக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பேக்ரவுண்டு, அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க அப்படின்னு காமிக்கிறது, தனுஷோட பேக்ரவுண்டு என்ன, அப்புறம் மீதி வர 3 பேரும் அவங்க 3 பேருக்கு என்னென்ன பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறது, அது எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பாட்டும் கொஞ்சம் வந்து நல்லாவே தான் இருக்கும். அந்த லிரிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சீன்லேருந்து அவங்கள கொண்டு வந்து அடைச்சிடுவாங்க. அடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அது அப்படியே ஸ்டோரி அங்கேருந்து ட்ராவல் ஆகும். என்ன பிரச்சனைனா படத்தில் வந்து பெரிய பிரச்சனை, படம் ரொம்ப லென்த்து. அதாவது 3 மணி நேரம் 4 நிமிஷம் 184 நிமிஷம் படம் ஓடுது. அதுதான் படத்தில் வந்து பெரிய ட்ராபேக்காக சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ கடைசியாக நீங்கள் ரெட்ரோ படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருப்பாரு, நான் ஒவ்வொரு எபிசோடாக பிளான் பண்ணால் ஒவ்வொரு எபிசோடுமே தனித்தனியாக இருக்கும். அது நீங்கள் தனித்தனியாக பார்த்தா இல்லை ஃபுல் லென்த்தோடு பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதை வந்து நான் ட்ரிம் பண்ணி இது பண்ணி போட்டதுனால அது வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த படம் எடுத்து மெய்யழகன் படத்தை பற்றி பிரேம்குமார் பேசுகிறப்பையும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த கதைக்கு வந்து இந்த போர்ஷன் தேவையே இல்லை, இது தேவையில்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கதை வந்து நான் தான் அந்த கதையை இது பண்ணுறேன், அந்த கேரக்டரை வந்து அதை டிமாண்ட் பண்ணுது. மெய்யழகனை பற்றி நான் எல்லாமே சொல்லணும், அவன் வந்து எப்படிப்பட்டவன், அவனோட இதை வந்து ஒவ்வொரு உயிர்கள் இடத்துலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் எல்லாமே சொல்லணும். அப்படி அவனோட கேரக்டரை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப அந்தந்த சீன்ஸ்லாம் நான் உள்ளே வைக்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓடுது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். இந்த தனுஷ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அவர் வந்து இந்த காதல் கொண்டன் படத்தில் வர மாதிரி ஒரு இடத்துல பிச்சை எடுக்க வைக்கிற இடத்துல சிக்கிடுவார். அங்கேருந்து ஒருத்தர் உப்பிலின்னு ஒரு அண்ணன் காப்பாற்றி விடுவார். அப்படி அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இடையில வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுக்கு வருது, அது வேணாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அந்த தனுஷோட கேரக்டரைசேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு, அவரோட கேரக்டர் சொல்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஏன்னா அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் யார் இது பண்ணாலும் அதை மறக்க மாட்டார். அவர் மனசுக்குள்ளேயே அதை ஞாபகம் வச்சுக்குப்பார். யானை மாதிரி அவர் போகிற இடத்த ஞாபகம் வச்சுக்குவார், அவங்களுக்கு உதவி செஞ்ச ஞாபகம் வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இது பண்ணுறப்ப அது காமிக்கிறது வந்து அது வந்து அந்த கேரக்டருக்கு இன்னும் அடிஷ்னலாக வந்து அந்த கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படத்தில் எந்த சீன் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இது வேணாமே நம்ம சொல்லிடலாம் படம் பார்க்குறவங்க. பட் ஆனால் அது ஒரு கதையோடு வரப்போ ஒவ்வொரு கேரக்டர் பில்டு பண்ணுறதுக்குன்னு சொல்லி அது கண்டினியூஸாக வர பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே ஜஸ்டிஃபைடாக தான் இருக்குது. எதுவுமே வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே இது வந்து ஒரு வெல் ரிட்டன் ஸ்டோரி தான். இதில் வந்து எல்லாருமே தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, டிஎஸ்பியோட மியூசிக் நல்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் படத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட்டானது சேகர் கமலாவோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை, அதாவது இப்போ வந்து ட்ரெண்டில் வந்துட்டு இருக்க மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு ரொம்ப ஒரு விதவிதமாக கொலை பண்ணுற மாதிரி ஆக்ஷன் இல்லாமல், அப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸு அந்த மாதிரி கடத்தல் இல்லாமல், அப்புறம் டக்குன்னு வேகமாக போகிற திரைக்கதை இல்லாமல், இந்த மாஸ் மூமெண்ட்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த மாதிரி சேசிங் சீக்வன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பிச்சைக்காரன் அவன் வந்து இந்த இதுக்குள்ளே வரான், அவனோட கேரக்டர் வந்து எப்படி பில்ட் ஆகுது, அது எப்படி மாறுது, அவன் எப்படி திங்க் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே அவர் ஒரு படம் எடுத்து அதை இவ்வளோ நேரம் உட்காந்து சொல்லியிருக்காரு, அது வந்து பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதான் சேகர் கமலோட ரைட்டிங் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பேன் இண்டியா இப்போ வந்துட்டு இருக்க பேன் இண்டியா படமாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழில் ஹிட் ஆகிட்டு இருக்க படமாக இருந்தாலும் சரி, எந்த படத்தோட இலக்கணத்துலையுமே இது வந்து ஒத்து போகாது. இது வந்து இந்த படம் மாதிரி இருந்தது, இது வந்து அந்த படமாக இருந்தது, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு பியூர் ஸ்கிரிப்ட் பேஸ்டு ஒரு
ஸ்கிரிப்ட் பேஸ்டு ஒரு ஒரு மூவி வந்து தனுஷ்க்கு வந்திருக்கு. தனுஷ்க்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்னா ஃபஸ்ட்டு அவர் அந்த மாதிரி படமாக நடிச்சிட்டு இருந்தவர் தான். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ புதுப்பேட்டை அந்த மாதிரி படமாகவே நடிச்சிட்டு இருந்தவர். இப்போ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காரு. வேறு எதுவுமே இல்லாமல் அந்த மாஸ் மூமெண்ட்ஸு இன்டர்வல் பீக் மூமெண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னு அதில் எதுலையுமே இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டோரி பேஸ்டாக ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டாக ஒரு நல்ல கதையில் நடிச்சிருக்காரு. அது வரைக்கும் இந்த படத்தை வந்து பாராட்டலாம். அதை தாண்டி படத்தில் பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னா சுனைனாவை காமிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சுனைனாவை கடைசியாக இந்த படத்தில் இந்த ஒரு வெப் சீரிஸில் பார்த்தோம். அந்த ஒரு வெப் சீரிஸில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சுனைனா வந்திருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டோரி பில்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது கரெக்டாக அவங்க ஃபஸ்ட்டு ½ hour நல்லா பில்டு பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் வர ஸ்டோரி பரன்னு கொஞ்சம் ஒரு விருப்பம் போச்சு. நார்மலாக இந்த மாதிரி இந்த ட்ரெண்டில் படம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது மேக்ஸிமம் பிடிக்காது. ஸோ மற்றபடி இது ஓரளவுக்கு நல்லாவே தான் போச்சு. அடுத்தது அந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நீட்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போ வாரிசு படத்தில் அதாவது இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு பிட்டிங் பண்ணி எடுக்கிறது அது வந்து எப்போ அந்த காலத்து ரஜினி படம் எம்ஜிஆர் படத்துலேருந்தே அந்த மிஸ்டர் பாரத் படத்துலேருந்து அது வந்துட்டுருக்கோம். இவன் எவ்வளோ கோட் பண்ணியிருக்கான், அதை விட அவன் கம்மியாக பண்ணணும், அப்படி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வர சீன்ஸு மிஸ்டர் பாரத்லேருந்து அந்த காலத்து ரஜினி படம் எம்ஜிஆர் படத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் அதையே வாரிசு படத்தில் சுற்றி காமிச்சு அது ஒன்றுமே புரியாமல் இருக்கும். பட் ஆனால் இந்த இதில் வந்து அந்த பினாமியை வைக்கிறது எப்படி, அவங்களுக்கு வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அது இது பண்ணுறது, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அது இன்னும் டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டீட்டெயிலிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா போயிருக்கு. அடுத்தது தனுஷோட இன்ட்ரோ சீனே அது வந்து ஒரு காரு கூட இருக்கவரை வந்து இடிச்சுட்டு போயிடுது. இடிச்சதுக்கப்புறம் கீழே விழுந்து வந்து இறந்துடுறாரு. அந்த காரை பிடிக்கிறேன்னு சொல்லி அவர் தனுஷ் வந்து ஓடுறாரு. அப்போவே ஓகே தெலுங்கு படம் தானே, அதுக்கேற்ற மாதிரியே ஆரம்பிக்கிறானுங்க. ஓடி போய் காரில் இருக்கவனை பிடிச்சி வந்து அடிச்சு இழுத்துட்டு வர போகிறாரு அப்படின்னு யோசிச்சோம்னா அது அப்படி எதுவும் இல்லாமல் அவர் ஓடி போகிறாரு. காரு எப்பவும் போல் காரு மனுஷனை விட வேகமாக அது போகும். அதை தாண்டி போயிடுது. கடைசியில் வந்து கடைசியில் வந்து கையாளாகாத தனத்தோட கீழேருந்து ஒரு கல் எடுத்து அந்த காரை நோக்கி வீசிட்டு அவர் திரும்பி வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மசாலா பக்கம் போகாமல் யதார்த்தமாக முடிஞ்ச அளவுக்கு படம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அடுத்தது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து பாக்யராஜ் தான். அது ஸ்டார்டிங்கில் காமிக்கிறப்ப பாக்யராஜுங்கிற மாதிரியே தெரில. அந்த திருப்பதியில் போர்ஷனில் அந்த தனுஷ் கூட இருக்கவர் பாக்யராஜ் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 2-3 சீனுக்கு அப்புறம் தான் ஓகே இவர் பாக்யராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வில்லனோட ஆக்டிங்கும் சரி, வில்லனோட கேரக்டரைசேஷனும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. வில்லனாக வந்தவர் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவர் கேரக்டரைசேஷனும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே அதாவது நூல் பிடிச்ச மாதிரி இவரோட கேரக்டரைசேஷன் இந்த லெவலில் தான் இருக்கும்னா அந்த லெவலையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கீழே இருக்க எல்லாத்தையுமே வந்து இதாக பார்க்குறதா இருந்தாலும் சரி, அவர் எந்த உயிரையுமே மதிக்காமல் இவன் தானே அப்போ இவ்வளோ பேர் தானே போனால் போட்டும், அவ்வளோ பேர் தானே போனால் போட்டுங்கிற இதாக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து அப்புறம் காசே முக்கியமில்லை, அவனை போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஈகோ அதை வந்து இது பண்ணுறதா இருந்தாலும் சரி. நான் கூட கடைசியில் கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப ஓகே அவனை வந்து திருந்துற மாதிரி விஐபியில் வந்து கஜோல் திருந்த மாதிரி இவரையும் திருந்த வச்சுருவானுங்க போல், படத்தை அப்படி முடிச்சிருவானுக்கு போல நினச்சேன். அப்படியும் இல்லாமல் கடைசி வரைக்குமே அந்த வில்லன் கேரக்டர் வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அது வரைக்கும் ஓகே. அடுத்தது பிஜிஎம் மியூசிக் பாட்டு எல்லாமே ஓரளவு கேட்குற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப மோசமாக எதுவுமே இல்லை. டிஎஸ்பி வந்து தெலுங்கு படத்துக்கு எப்பயும் நல்லா தான் போடுவார். ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு நல்லா தான் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஓகே 99% எல்லோரும் சொல்ல போகிறது என்ன விஷயம்னா படம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப லேகாக இருக்குது, பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் படம் ஆரம்பித்தப்போ நாகார்ஜுனோட டப்பிங் வந்து கரெக்டாக சிங்க் ஆகாத மாதிரியே இருந்தது. வாய்ஸும் ஒரு மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா அவ்வளோ நேர்மையான ஆஃபீஸரு, நேர்மையாக இருந்து ஜெயிலுக்குள்ளே போயிருக்காரு. அப்படிலாம் இருக்கவர் டக்குன்னு வில்லன் வந்து கூப்பிட்றான். அதை வந்து ஒரே சீனில் வந்து நாகார்ஜுனா அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார். இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சார் அப்படின்ட்டு வெளியே வராரு. அது வந்து கன்வின்சிங்காகவே இல்லை. அவருக்கு அவர் ஏதாவது கார்னர் பண்ணி வேறு வழி இல்லாமல் இது பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அப்படி காமிக்கிறாங்க படத்தில், திரும்ப ஜெயிலே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்காக நேர்மையாக இருந்த ஒரு ஆஃபீஸரு இந்த மாதிரி ஒருத்தன் அவருக்கு தெரியும் வெளியே வந்தால் ஃபுல்லாக இல்லீகலாக தான் பண்ண வைப்பானுங்க, ரொம்ப மோசமாக தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் வராருன்னா அது வந்து அந்த ரீசன் வந்து கன்வின்சிங்காக இல்லை. அது வந்து கொஞ்சம்
பிரச்சனையாக தான் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அவனுங்க என்ன இது பண்ணான்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு நல்ல டாப்பிக்காக டச் பண்ணி நல்ல விதமாக கொண்டு போயிட்டு கடைசியில் எப்பவும் போலயே முடித்த மாதிரி இருந்தது. அது வந்து எவ்வளோ பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரில. இன்னொன்று படத்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வரும். ஏன்னா படத்தோட லென்த்தும் சரி, படத்தில் வந்து அந்த எங்கேஜிங்கான எலிமெண்ட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டான படம் பார்க்குறவங்க, ஸ்கிரிப்ட் பேஸ்டான படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். மற்றபடி எல்லாத்தையும் எங்கேஜ் பண்ணி வைக்கிற மாதிரியான எலிமெண்ட்ஸ் படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தனுஷோட ஆக்டிங் எப்பவும் போல் அது சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்கு அதே மாதிரி நாகார்ஜுன ஆக்டிங், ரஷ்மி காமத்னா கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலுமே அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் படம் ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான என் கூட தேட்டரில் பார்த்த நிறைய பேருக்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களே வந்து மிக்ஸ்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ் லாஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு 3/4 மணி லாஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்குமே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. கடைசி ஒரு 1 hour வந்து கொஞ்சம் அப்படியே சொதப்பி இப்படியே கொண்டு போயிட்டாங்க. அதை தாண்டி ஓகே, படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த இதில் வந்து இந்த ரிவ்யூ படம் பார்த்தவங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நான் இது பேசுனதில் வந்து உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி.